முன்னுரிமை டிவியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ்நாட்டில் இன்று ஊழல் ஊறிப்போய் கிடக்கிறது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். ஆசிரியர் நியமனத்தில் ஊழல், மருத்துவர் நியமனத்தில் ஊழல், செவிலியர் நியமனத்தில் ஊழல் என எல்லா திசைகளிலும் ஊழல் ஊறிப்போய் கிடக்கிறது. குறிப்பாக ஆசிரியர் நியமனத்தில் ஊழல் என்றால் ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே அது மிகவும் சீர்குலைக்கும். அது எப்படி என்பதை நான் ஒரு குட்டி கதை மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். அவங்க வீடு விவசாய குடும்பம். அவங்க அம்மா 2 கோழி வச்சிருந்தாங்க. அந்த கோழி டெய்லி முட்டையிடும். வாரம் ஒரு தடவை அந்த முட்டைகளை கொண்டு போய் மளிகை கடையில் கொடுத்து அரிசியும் பருப்பு தேவையான பொருட்களை அவங்க அம்மா வாங்கிட்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு முட்டை காணாமல் போச்சு. டெய்லி ஒரு முட்டை காணாமல் போச்சு. அவங்க அம்மா பார்க்குறாங்க, யாருமே நம்ம வீட்டுக்கு வேற யாருமே வரதில்லையே, எப்படி முட்டை காணாமல் போகுது? அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நம்ம பையன்தான் எடுத்துட்டு போறானோ அப்படின்னு. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் ஸ்கூல் பையை பிடுங்கி அவன் பையில முட்டை இருக்கான்னு பார்க்குறாங்க. முட்டை இருக்கு. அவனை அங்கேயே வச்சு அடிச்சிடறாங்க. ஸ்கூலுக்கு முன்னாடியே வச்சு அடிச்சிடறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்கூல் டீச்சர் அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் கேட்குறாரு, தம்பி உன்னை ஏன் இப்போ அவங்க அம்மா அடித்தாங்க? அவன் சொல்கிறான், சார் நான் முட்டையை திருடிட்டு வந்துட்டேன் சார், வீட்டில் இருந்து ஒரு முட்டையை திருடிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாரு, ஏன்டா போயும் போயும் ஒரு முட்டையை திருடிட்டு வந்தால் அடி வாங்கிட்டு வந்து நிற்ப? திருடுறதே திருடுற, பெருசாக திருடுடா. ஒரு பேங்க்ல திருடு, ஒரு பணக்காரன் வீட்டில் போய் திருடு. அப்படி திருடுனீன்னா நீ திருடுனதை வச்சுட்டு உன்னை காப்பாற்றிக்கலாம்டா. இப்படி போய் முட்டையை போய் திருடிட்டு இப்படி நிற்கிறியடா, சே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு. உங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இல்லையா? என்னடா ஒரு ஆசிரியர் கொடுக்கக்கூடிய அறிவுரையா அவர் மாணவனுக்கு என்று. ஏன்னா அந்த ஆசிரியர் அவருடைய நியமனத்துக்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வந்தவர். அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? அதைத்தான் எதிர்பார்க்கணும். அப்படிதான் செய்வார் அவர். அப்படிதான் அவர் தன்னுடைய தன் கீழே படிக்கிற பசங்களுக்கு நீங்க நாணயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தர முடியுமா? அவரால் சொல்ல முடியாது. இப்படி ஆசிரியர் நியமனம் என்பது ஒரு ஃபண்டமெண்டல் திங். அதுல ஊழல் நடக்குது அப்படின்னா நாடே நாசமா போயிடும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டுமா, தொழில் நிறுவனங்களில், இந்திய தொழில் நிறுவனங்கள், தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்க வரும்போது ஊழல், லஞ்சம். உலகத்திலிருந்து உலக தொழிலதிபர்கள்லாம் தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்க வரும்போது அதிலும் லஞ்சம். இப்படி லஞ்சமோ லஞ்சம் என்று எல்லாவற்றிலும் லஞ்சம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சுந்தர் பிச்சை என்று கூகுளின் முதன்மை அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே பள்ளி படிப்பு முடித்தவர். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் பெரிய மூலதனம் செய்வதற்காக வந்தார். அவர் செய்ய வந்த மூலதனம் 90,000 கோடி. 90,000 கோடி, அதாவது 1 லட்சம் கோடிக்கு 10,000 கோடி கம்மி. அந்த 90,000 கோடி மூலதனத்தில் 1,80,000 பேருக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் தமிழ்நாடு நழுவ விட்டுவிட்டது. யாருக்கு போச்சு அந்த வாய்ப்பு? நம்ம அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசுக்கு. விசாகப்பட்டினத்தில் சுந்தர் பிச்சை அந்த தொழில் நிறுவுவதற்காக முடிவெடுத்தார். ஏன்? உங்களுக்கு வியப்பாக இருக்கிறது அல்லவா? நீங்களே சிந்தித்து பாருங்கள், நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். மக்களே, ஊழல், லஞ்சம் என்பது ஒரு தொற்று வியாதி. அது ஒருவருக்கு தொற்றிக்கொண்டால் அது மற்றொருவருக்கு தொற்றிக்கொள்ளும். அப்படி 4 பூராவும் பரவும். அதுதான் ஊழல். எனவே எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று இருக்கின்ற தமிழ்நாட்டை நாம் காக்க வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் வாக்கை சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்று தமிழக வெற்றிக் கழகம் ஒரு ஊழலற்ற
வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு ஆட்சியை அமைக்க தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் தயாராக உள்ளது. நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களித்தால் இந்த மாதிரி நியமனங்களில் ஊழல்கள் நடக்காது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள அத்தனை நிறுவனங்களும் வந்து முதலீடு செய்து தமிழ்நாடே சிங்கப்பூராக மாற்ற தாவேகா காத்து கொண்டிருக்கிறது. மக்களே, சிந்திப்பீர். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. ஊழலற்ற தேசம் வளமான தேசம். சிந்திப்பீர், வாக்களிப்பீர். வாழ்க தமிழகம், வளர்க ஜனநாயகம்.